ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் எப்படி இருக்கு, ஆஃப்லைன் டோக்கன்ஸ் வந்து இன்னைக்கு என்ன டைம் வரைக்கும் இருந்தது, ஸோ இப்போ அவைலபிள் இருக்கா இல்லையா, இன்னைக்கு கூட்டம் வந்து எப்படி இருக்கு, நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு, ஸோ வார இறுதி நாட்கள் ஓரளவுக்கு திருமலையில எப்பயுமே கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். அதுவும் இப்ப கடந்த வாரம் வந்து பஞ்சமி தீர்த்தம் திருச்சானூர்ல பஞ்சமி தீர்த்தம் வந்து ரொம்ப விசேஷம். அதோட பிரம்மோற்சவத்தோட கடைசி அப்படின்றனால ஓரளவுக்கு ஹெவியாவே வந்து க்ரௌட் இருந்துச்சு. அது எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது இல்லாம நிறைய பேர் வந்து ஜனவரி மந்தோட அப்டேட்டும் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க. நான் காலையிலேயே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நேத்து டிடிடில நடந்த போர்ட் மீட்டிங்ல நிறைய டெசிஷன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கான ஃப்ரீ தர்ஷன் ஸ்லாட் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு கவுண்டர்ஸ்ல சில நாட்கள்ல டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ 3 மணிக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க போயிருந்தோம். ஆனா வந்து 3 மணிக்கு கொடுக்கல, 5 மணிக்கு தான் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ 5 மணிக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த டைம்ல ரஷ் அதிகமா இருந்த மாதிரி இருந்தது, ஸோ வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட கருத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் கூட்டம் வந்து காலையில நிறைய பேர் வந்துடுறாங்க அப்படின்னும் போது 3 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் நார்மலா இருக்கு அப்படின்னும் போது 5 மணிக்கு ஓபன் பண்றாங்க. அதனால நம்ம அப்ராக்சிமேட்டா இந்த டைமுக்கு தான் திறப்பாங்க, டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாம இருக்கு. ஸோ அதனால நீங்க ஒரு 3ல இருந்து 5 மணி, விடிய காலையில 3 மணில இருந்து 5 மணி அப்படின்ற ஒரு டைம் நீங்க செட் பண்ணிக்கலாம். காலையில ஒரு 6-7 மணிக்கு கூட நார்மலான டேஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு சர்வே மாதிரி வந்து காலையில ஒரு டைமிங் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் என்னென்ன ஸ்லாட் வந்து போகுது. இப்போ ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா காலையில 11 மணிக்கு, இப்போ 11 மணிக்கு எல்லா டோக்கன் நைட்டு 11 மணிக்கான டோக்கனுமே இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ எந்த டோக்கனுமே ஆஃப்லைன்ல அவைலபிள்ஸ் இல்லை, எல்லா டோக்கனும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாராவது போறீங்கன்னா நீங்க டைரக்டா டோக்கன் இல்லாத சர்வ தர்ஷனத்துல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து காலையில 6:30 மணிக்கான ஸ்டேட்டஸ். ஸோ 6:30 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கான இன்னைக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 8219 டிக்கெட்ஸ் வந்து இருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8:30 மணிக்கான ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ 8:30 மணி நான் ஃபர்ஸ்ட் ஒரு 6:30 மணிக்கு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு பார்க்கும்போது நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட் வந்துருச்சு. ஸோ 6:30, 7:30, 8:30 ஒரு 2 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு இருந்த ஸ்லாட் வந்து அடுத்த ஸ்லாட்ஸ் முடிஞ்சிட்டு அதுவுமே பாத்தீங்கன்னா 854 டிக்கெட் தான் பேலன்ஸ் இருக்கதா வந்து 8:30 மணிக்கு அபிஷியலா வந்து அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க லைவா. அப்போ வந்து ஓரளவுக்கு இப்போ கவுண்டர்ஸ்ல போயிட்டு நிறைய பேர் டோக்கன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சுது. ஸோ ஓரளவுக்கு வந்து க்ரௌட் நார்மலா இருக்கு அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்க வந்து 186 டோக்கன் இருக்கதா சொல்றீங்க, அப்போ வந்து க்ரௌடு அங்க ஆளே இல்லையா கவுண்டர்ஸ்ல அப்படின்ற மாதிரி அர்த்தமானு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்க ஆளே இல்ல, க்ரௌடு ரொம்ப கம்மியா இருக்கு, டோக்கன் வாங்குறவங்களும் கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஒரு கெஸிங்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் இந்த ஸ்லாட் ஒரு மத்தியானம் 2 மணி 3 மணி வரைக்குமே இந்த டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னா நார்மலான பக்தர்கள் கவுண்டர்ல போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய அளவுல ஒன்றும் க்ரௌட் இல்லை அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து காலையில ஒரு 10-11 மணிக்கு முடியுதுன்னா அது ஓரளவுக்கு ஆவரேஜான க்ரௌட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சில டைம் பாத்தீங்கன்னா காலையில 6-7 மணிக்கெல்லாம் கூட சாட்டர்டே சண்டே லாஸ்ட் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாமே டோக்கன் முடிஞ்சிருச்சு. அந்த சமயங்கள்ல விடிய காலையிலேயே வெளியில வரைக்கும் டோக்கன் முடிஞ்சது கூட தெரியாம நிறைய பேர் வெளியில வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் டைமிங் அப்டேட் படி பார்க்கும்போது நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 டைம் அதுக்கு வந்து 580 டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்கிறதா அப்டேட் வந்து இருந்துச்சு. இது வந்து 9:30 ஓகேங்களா? 9:30க்கு ஒரு 369 டிக்கெட். இந்த 369 டிக்கெட் பேலன்ஸ் இருந்தது. ஷார்ப்பா ஒரு 11 மணி வரும்போது ஒரு 100 சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 11:05 அந்த மாதிரி டைமிங்ல 0 அப்படின்ற அப்டேட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருந்துச்சு. இந்த டைமிங் அப்டேட்ல நமக்கு எவ்வளவு பேர் போய் வாங்குறாங்கன்ற ஒரு கால்குலேஷனுக்காக தான் இந்த அப்டேட் நான் செக் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ நம்ம சும்மா சொன்னோம் அப்படின்னா சிலர் வந்து வேற அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை எடுத்து சொல்ற மாதிரி வந்து மேபி வந்து சொல்லலாம். ஸோ நாம செக் பண்றோம் அப்படின்றதுக்காக தான், ஒரு ப்ரூஃப்காக தான் இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி யாருக்கும் நம்ம அந்த விஷயத்த வந்து நான் இப்படிதான் பண்ணேன்றதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் போயிட்டு வரக்கூடிய நிறைய பேர்
உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அடுத்த தர்ஷன் போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 300 தர்ஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய தர்ஷன் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜா போயிட்டு இருக்கு. 300 பொறுத்த வரைக்கும் ஒரு 2ல இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 3, 3.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். சில பேருக்கு 1.5 மணி நேரத்துல கூட தர்ஷன் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சமயத்துல அந்த க்ரௌட் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் இந்த தர்ஷன் டைமிங் அப்படின்றது ஆகும். முன்ன பின்ன இருக்கும். இந்த டோக்கன் வாங்கிட்டு போறவங்களுக்கு ஆவரேஜா 3ல இருந்து ஒரு 6 மணி நேரம்ன்றது ஆவரேஜாவே இருக்கு. நைட் டைம் போறவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டோக்கன் வாங்கிட்டு போயிருங்க. அந்த ஸ்லாட் டைமும் கரெக்டா செக் பண்றது இல்லைன்னு சொல்லியும் ஒரு சில சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோஸ்ல கமெண்ட்ஸ்ல அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டைம் வந்து அப்ராக்சிமேட்டா அந்த ஸ்லாட் வந்து பாக்குறது இல்ல, முன்ன பின்ன அலோவ் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நேத்து நைட்டு வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட சேவா டிக்கெட்ஸுமே ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு மாசமுமே அவங்க அப்டேட் சொல்ற அந்த டைமுக்கே வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஓபன் பண்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அவைலபிள்ஸ் வந்து இருக்கு. எல்லா சேவாலையும் சில இதுல வந்து சுப்ரபாத சேவாலாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. 3ஆம் தேதியும் 31ஆம் தேதி மட்டும்தான் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லா நாளுமே புக் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு இந்த அபிஷேகம் அந்த மாதிரி சேவாஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சேவா அவைலபிலிட்டி நீங்க லாகின் பண்ணிட்டு சேவால போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருச்சானூர் சேவான் இருக்கும். அதே மாதிரி கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் அந்த மாதிரி ஒரு லோக்கல் டெம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டெம்பிள்ஸ்ல ஒரு சில சேவாஸ் மட்டும் தான் ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது அடுத்த அப்டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நேத்து கொடுத்த ப்ரெஸ் அப்டேட் நான் டீட்டெயிலாகவும் சொல்லியிருந்தேன். ஸோ அதை இன்னொரு டைமும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். நிறைய பேர் ஜனவரி மாசத்துக்கான 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அதே மாதிரி ஆர்ஜித சேவா இந்த ஆர்ஜித சேவால என்னென்ன சேவாஸ் வரும் அப்படின்னா கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த 4 சேவாவும் ஆர்ஜித சேவான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுவாங்க. ஒரு நபருக்கு 500 ரூபாய் நம்ம டிக்கெட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கல்யாணோற்சவம் மட்டும் 2 பேர் போற மாதிரி இருக்கும் சேவாவுக்கு. மீதி இருக்க சேவா எல்லாம் ஒரு நபருக்கு கூட நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து மேபி இந்த டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல மேபி அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு வெள்ளி சனி இந்த 2 நாள் ஏதாவது அப்டேட் வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பா எப்போ வந்து இந்த ஜனவரியோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும் நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு டைமும் வந்து முன்னாடி ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த டிசம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தர்ஷன் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகி நவம்பர்ல ஃபர்ஸ்ட் வீக்ல ஓபன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஜனவரி மாசத்தோட அப்டேட் எதுவுமே இது வரைக்கும் வரல. அதனால நம்ம டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் 16ஆம் தேதி ஓபன் ஆகுங்களா? நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன், எனக்கு தர்ஷன் டிக்கெட் தான் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் ரிக்வஸ்டா கேட்டிருந்தீங்க. ஸோ பிளாக்ல இருக்கிறது ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட அப்டேட் வந்துச்சுன்னா உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நீங்க ஒன்றும் வரி பண்ணாதீங்க. அதே மாதிரி 31ஆம் தேதியும் வந்து வருஷ கடைசி அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து நியூ இயருக்கு திருமலையில இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஸோ மேபி அதனால கூட அந்த டேட்டை பிளாக் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அதோட அப்டேட்டும் வந்துச்சுன்னா ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து நான் 10 நாளைக்கு இருக்கும்னு சொல்லி நான் முன்னாடி வீடியோஸ்லேயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று டிடிடியில் நடந்த அந்த போர்ட் மீட்டிங்கில் எடுத்திருக்கக்கூடிய டெசிஷன் என்ன அப்படின்னா 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2023ல வைகுண்ட ஏகாதசி 10 நாள் சொர்க்கவாசல் வந்து திறந்திருக்கும். ஸோ அந்த 10 நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு தரிசன டிக்கெட் கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா டைமிங் எப்படி அலாட் பண்றாங்க, ஏன்னா இந்த டைம் வந்து டோக்கன்ஸும் அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட கவுண்டிங்கும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ தர்ஷனுக்கான ஸ்லாட்டோட டோக்கன்ஸும் அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விசேஷமான நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் அதே மாதிரி இந்த கை குழந்தைகளை தூக்கிட்டு போகக்கூடிய சிறப்பு தரிசனங்கள் சில இதை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஆனா பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லல, பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே நம்ம டிடிடி நமக்கு அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஜனவரி மாசம் சம்பந்தப்பட்ட சீனியர் சிட்டிசன் டிக்கெட் எல்லாமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. அதுக்கு மேலதான் ஓபன் ஆகும். ஸோ மேபி அதுக்கு முன்னாடி அதோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அப்படி சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க நீங்க அப்படின்னா 300 ரூபா தர்ஷன் ஓபன் ஆகுச்சு அப்படின்னா அதுல நீங்க புக் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்னு நினைக்கிறேன். சில டைம் அந்த அந்த 10 நாள் மட்டும் பிளாக்ல வச்சுட்டு கடைசி டைம்ல ஓபன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அப்படி புக் பண்ணலாம். பட் எப்படி பண்றாங்கன்றது நமக்கு அஃபீஷியல் அப்டேட் வந்தா மட்டும்தான் தெரியும். அது இல்லாம இப்போ இலவச தரிசனம் சர்வ தரிசனத்துல போயிட்டு நான் வைகுண்ட ஏகாதசிக்கு சாமி பார்க்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கும் என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 டோக்கன்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 50,000 டோக்கனும் பார்த்தீங்கன்னா
ஜனவரி 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க டோக்கன் கொடுக்கறதுக்கு. அன்னன்னைக்கு டோக்கன் குடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் இல்ல. ஸோ அந்த சிஸ்டம் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு நாளைக்கு 50,000 எண்ணிக்கை அந்த 10 நாளைக்கு வந்து 5,00,000 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் சர்வதர்ஷன டோக்கன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அது 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ரவுண்ட் த கிளாக் டில் 5 லேக் ஸ்குவாட்டா எக்ஸாஸ்ட்ன்னு சொல்லி ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டின்னா 24 மணி நேரமும் குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டோக்கன் அவங்க வந்து வச்சிருக்காங்க இல்லையா? அந்த 5,00,000 டோக்கன் அது முடியிற வரைக்கும் பக்தர்கள் வர வர குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னைக்கு நாள்ல டோக்கன் கிடைக்குதோ நீங்க அன்னைக்கு தான் போய் தர்ஷன் பார்க்க முடியும். இன்னொன்னு வந்து உங்களுக்கு டோக்கன் இல்லைன்னா உங்களை சாமி பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. திருமலைக்கு போகலாம், மொட்டை போடலாம், லோக்கல்ல இருக்கக்கூடிய கோவில் போகலாம். மூலவர தரிசனம் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு டோக்கன் வாங்கிட்டு தான் போகணும். 300 தர்ஷனத்திலேயே உங்களுக்கு டோக்கன் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா இந்த எல்லா அப்டேட்டும் வந்தா உடனே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இந்த திருப்பதியில இருக்கக்கூடிய மாதவ் ரெஸ்ட் ஹவுஸ்ல வந்து இந்த டைம் ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து ஓபன் பண்ணல. என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இந்த டைம் அந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணக்கூடிய டோனர்ஸ்க்கான ஆஃப்லைன் டிக்கெட் வாங்குறதுக்கான கவுண்டரும் அவங்களுக்கான அக்கமடேஷனும் மாதவ் ரெஸ்ட் ஹவுஸ்ல வந்து ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகி இருக்காது, அலாட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிடிடி வந்து அதை பத்தி அஃபிஷியலா எதுவுமே சொல்லல. சப்போஸ் உங்களுக்கு கீழ் திருப்பதியில ரூம்ஸ் வேணும்னா நீங்க 2 இடத்துல டைரக்டா போயிட்டு ரூம்ஸ் எடுக்கலாம். எந்தெந்த இடங்கள் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே தான் கோவிந்தராஜசாமி சத்திரமும் விஷ்ணு நிவாசம் இந்த 2 இடத்துலயும் ஆஃப்லைன் கவுண்டர்ஸ் மூலமா நீங்க ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சீனிவாசம் நம்ம ஆன்லைன்ல மட்டும்தான் புக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் இதுலயும் வந்து ஆன்லைன் ஆப்ஷன் தான் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த டைம் ஓப்பன் ஆகல. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நான் வேணா கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. திருமலையில ரூம்ஸ் எடுக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா மெயின் சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. நடைபாதை எல்லாமே நார்மலா தான் இருக்கு. தர்ஷன் டிக்கெட்ல எங்கேயுமே தாரதில்ல. நடைபாதையில போறதுக்கு பிளான் வச்சிருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு ஆஃப்லைன் கவுண்டர்ல டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க நடைபாதையில போறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்தெந்த இடங்கள்ல டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா கீழ்த்திருப்பதியில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரமும் திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்லயும் கவுண்டர் இருக்கு. அலிப்பிரி கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் நான் அலிப்பிரி மெட்டு வழியா நடந்து போறேன்ற மாதிரி நீங்க இருந்தா கூட பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ட்ரை பண்ணலாம். நீங்க போகும்போது என்ன டைம், ஸோ உங்களுக்கு ஆன்லைன்ல ஸ்லாட் டிக்கெட் இருக்கா இல்லையான்றத இந்த திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க லைவா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவுண்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் டிக்கெட்னு சொல்லிட்டு எவ்வளவு இருக்குன்னு அவைலபிள் காட்டும். அதுல அவைலபிள் இருந்தாதான் 0 அப்படின்னா கவுண்டர் வந்து க்ளோஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டான நோட்டிபிகேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணா மட்டும்தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வரும். அப்பதான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.